ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ரகு சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஜானகி அங்கே பிரதட்சணை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கேள்விப்பட்டதும் ரகுராம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் சாமி, யாருக்காகவும் அவங்க தன்னோட தப்பை உணர்த்திட்டாங்கன்னு இப்படியெல்லாம் பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சாமி, அவங்க பண்ணாதானே, அவங்க பண்ணது தப்பு என்ன தானே இப்படி பரிகாரம் எல்லாம் பண்ணலாம். இது நான் எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனைங்கிற மாதிரி சொல்லிட்டு ரகுராம் வாங்கிறது கிளம்பினதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் விட்டு தான் காமிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம சீனு நம்ம மாயா நடந்த விஷயத்துல நினைச்சு ரகுராம் இல்ல நல்ல அபிப்பிராயத்தோட இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீனு வராங்க. மாயா, என்ன மாயா வர சொன்ன, இங்க பாரு சீனு, நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் தாமதிக்கிறப்போ நம்ம காதலுக்கும் நமக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ நம்ம காதலை பத்தி இப்போவே ரகுராம் பெரியப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு மாயா இன்னும் பேசிட்டு இருக்கா. ஆமா, இங்க பாரு, இப்போ சொன்னாதான் சாரு கல்யாணத்தை ஈஸியா நம்மளால நிப்பாட்ட முடியும். இப்போ மட்டும் இந்த விஷயத்தை பத்தி நம்ம ரகுராம் பெரியப்பா கிட்ட சொல்லாம விட்டுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும் சீனு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இப்போ கல்யாணம் கிட்டால சொன்னோம்னா இவ்வளவு நாள சொல்லாம இருந்துட்டு இப்ப சொல்றீங்களேன்னு கண்டிப்பா அது வேற பிரச்சனை ஆயிடும் அப்படின்னதும், ஆமா மாயா, நீ சொல்றது சரிதான். சரி, இப்போ மாமா வீட்டுல தான் இருக்காங்க. இப்போவே நம்ம காதலை பத்தி சொல்லி நான் புரிய வச்சு சாரு கல்யாணத்தை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு நேரா ரகுராம் கிட்ட பேசலான்னு வராங்க. அப்படின்னு பார்த்து மாயா மறந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பெரியப்பா, உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னதும், சொல்லு சீனு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம சீனு தங்கிட்டே இருக்காங்க. அது அப்படின்னு சொல்லி அப்படின்னு பார்த்து நம்ம சாருவோட அம்மா அப்பா எல்லாருமே வராங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம். இதை பார்த்து ரகுரா சந்தோஷப்பட்டு, வாங்க சம்மந்தி, என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல சம்மந்தி, எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் தாலி கொண்டு வந்திருக்கோம், அதான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் டிசைன் எல்லாம் காட்டிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து எல்லாரும் வந்துடுறாங்க. தாலியை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை பார்த்து நம்ம மாயா சீனு செம்மையா அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த இடத்துல. இதுக்கப்புறமா நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு. ஸோ இவங்களும் தாலியெல்லாம் காமிச்சு நல்லபடியாக அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் நம்ம ரகுராம், ஐயோ சீனு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தானே அப்படின்னுட்டு, சீனு என்னப்பா ஏதோ விஷயம் நீ சொல்ல வந்தல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதோ, ஒன்னும் இல்லை மாமா, இந்த சாருவோட அம்மா அப்பா வர விஷயத்த பத்தி தான் சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு நேரம் மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் மாயா பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க. என்ன மாயா இப்படி ஆயிடுச்சு, இப்போ மாமா இவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நிப்பாட்டிப்படாது, எனக்கு என்னமோ நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு பயமா இருக்கு மாயா, பேசாம நான் சொல்ற மாதிரி பண்ணிடலாம்ங்கிற மாதிரி சொன்னதும், சொல்லிச்சினோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னதும், இங்க பாரு மாயா, பேசாம நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டதும் மாயா அதிர்ச்சி ஆறாங்க. டே முட்டாளடா, நீ என்னடா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நம்ம கல்யாணம் பெரியப்பா ஆசீர்வாதத்துலதான் நடக்கணும், இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து கோபிச்சுட்டு போயிடுறாங்க. இதை கேட்டு சீனு ரொம்ப ஃபீல்